ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்வின் ஃபுட் ரிவ்யூ. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கீரனூர் ஸ்டைலில் கீரனூர் கறி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு 1/4 கிலோ மட்டன் எடுத்து கழுகி வச்சுருக்கேன். கொஞ்சம் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன், 1/2 ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டுக்கிறேன், பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது 3 மட்டும் சேர்த்து அரைச்ச கரம் மசாலா 1 ஸ்பூன் இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தாளிக்கிறதுக்கு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் மல்லி இலை எடுத்து வச்சுருக்கேன், 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் குக்கரை வச்சுட்டு குக்கர் நல்லா காஞ்சதும் 25 மில்லி ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்ச பச்சை மிளகாயை லைட்டாக கீறி விட்டு அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறத அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் மல்லி இலையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு இப்போ 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கழுகி வச்சுருக்கிற மட்டனை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலாவை அதில் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டுக்கலாம். இது 2 விசில் வரட்டும். இதுக்கு தேவையான காய்கறி என்னன்னு பார்த்துறோம். 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன், 1 உருளைக்கிழங்கு, 1 வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கிலோ கறிக்கு 1/4 கிலோ கத்திரிக்காய் போடணும். இப்போ இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கை தோல் சீச்சு கட் பண்ணி போட்டிருக்கேன். வாழைக்காயை தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 விசில் வந்துருச்சு. குக்கர் ப்ரெஷர் போயிடுச்சு. நம்ம இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். கறி எப்படி வெந்திருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். கறி ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், கொஞ்சம் குருமிளகுத்தூள் போட்டிருக்கோம். இப்போ மிளகாத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் வரட்டும். அதுக்கு தேவையான தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு. கொஞ்சம் புளி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். 2 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கத்திரிக்காய் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயை இதில் சேர்த்துக்கலாம். வாழைக்காயை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறத இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம புளி ஊற வச்சதை இதில் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம மீதி எடுத்து வச்சுருந்த மல்லி இலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம 1 ஸ்பூன் உப்பு போட்டிருந்தோம். உப்பு செக் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக உப்பு கொஞ்சம் எனக்கு பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு 1 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. 1 விசில் வந்துருச்சு. இப்போ குழம்பு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம்.
வாழைக்காய் வெந்துருச்சு, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இப்படி கெட்டியாக வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வச்சுக்கலாம். அதுக்கு அந்த குழம்புக்கான சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். சிம்பிளான முறையில் குஸ்கா சாப்பாடு செஞ்சுக்கலாம். அந்த குழம்புக்கு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நான் 1 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். அது தண்ணி சேர்த்துட்டு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அரிசியை போட்டுட்டு குக்கர் மூடியை போட்டு 3 விசில் விட்டதும் சாப்பாடு ரெடி ஆயிரும். சிம்பிளான முறையில் குஸ்கா சாப்பாடு இப்படி செஞ்சுக்கோங்க. அந்த குழம்புக்கு இந்த சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.